ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழைப்பூ சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னொரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு வந்து 1 சிட்டிகை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் பெசரி விட்டுக்கலாம். விட்டுட்டு 1 கப் வாழைப்பூ வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு பெசரிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெசரிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது உங்களுக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மீன் பொரிக்கும் போது எப்படி எண்ணெய் ஊற்றுமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கலர் தேவைன்னா கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கலாம். கேசரி பவுடர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டு தண்ணி தெளித்து பசங்கிட்டாங்க. கொஞ்சமாக தெளித்து பேசியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேசிட்டாச்சு. பேசிட்டு இப்படியே எண்ணெய் காஞ்சிருச்சு. உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சில்லி மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாழைப்பூ எவ்வளோ நல்லது நம்ம வீட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நம்ம விரும்பி சாப்பிடுங்க. இந்த சிம்மில் வச்சுக்கணும். பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் என் பாப்பா பெருங்காயம் சாப்பிடாது, அதனால் நான் பெருங்காயம் போடலை. பெருங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து நல்லா பொரிச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். எண்ணெயில் ஒரு புளியோட உங்களுக்கு வந்துடாது. இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிசையும் போது கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய்க்கு எதுவுமே கீழே விடாது. அந்த மசாலாலாம் அப்படியே அந்த இதிலே ஊற்றிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வாழைப்பூ சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.